ஓகே, ஸோ இந்த வீடியோ எஸ்பிபிஓ மெயின்ஸோட 7th ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்டுக்கான வீடியோ. ஓகேவா? ஸோ இன்னும் வந்து 10வது மார்க் டெஸ்ட் மட்டும் எஸ்பிபிஓல அப்டேட் பண்ணல மெயின்ஸ்ல. யாரு? ஆலிவ் போர்ட். ஸோ மொத்த 3 இருக்கு. ஸோ பாப்பா இன்னைக்கு எவ்வளவு போட முடியுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா 98%. ஓகே, போன டைம் எவ்வளவு வாங்கியிருக்கோம் பாப்போமா? போன டைம் எவ்வளவு வந்திருக்கு? ஐயோ, கம்மியா வந்திருக்கு. என்னடா அது? 95.3, 22வது ரேங்க் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து 98 எப்படியாவது வாங்கி ஆகணும். ஸோ அதுதான் நம்மளோட குறிக்கோள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணி விடலாம். ஸோ இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஸோ ஒரு 1.5 இல்லைன்னா 2ல வச்சு பாருங்க. ஓகே, இது ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தானே, அதாவது மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி சும்மா எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறதுக்கான வீடியோ தானே. ஸோ அதனால வந்து ஒரு 1.5 இல்ல 2ல வச்சு பாருங்க. ஸோ அதை தாண்டி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து படிச்சுட்டு ஆப்ஷன் போகாம நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் போலாம். ஓகேவா? ஸோ அதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான முறையும் கூட. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த செஷன் என்னது? குவான்ஸ் தானே, அதையும் ஸ்கிப் பண்ணி விடலாம். ஒரே நிமிஷம், ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஆர்பிஐ இருக்காங்களா? மானிட்டரி லிமிட் அமௌண்ட் இன்வால்வ்டு இன் தி கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் காம்பன்சேஷன் ஆஃப் அம்பூட்ஸ்மெண்ட் 10 லட்சமா? எஸ், 10 லட்சம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் அம்பூட்ஸ்மெண்ட் ஸ்கீம் 2021 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? முன்னாடி இருந்துச்சு, தனித்தனியா இருந்துச்சு, 3 ஆர்கனைசேஷனுக்கு தனித்தனியா இருந்துச்சு. அதை வந்து கம்பைன் பண்ணி 2001 வந்து இன்டகிரேட்டட் அம்பூட்ஸ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. கரெக்டா? எஸ். அப்ப ஆப்ஷன் வந்து 10 லட்சம். அடுத்தது ரவுட்டிங் நம்பர் இஸ் அ டேஷ் டிஜிட் ஐடென்டிஃபை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். என்னது ரவுட்டிங் நம்பர்? என்னது? ஓகே ஓகே ஓகே, இது நமக்கு தெரியலையே. என்ன அது புதுசா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரவுட்டிங் வந்து கம்ப்யூட்டர்ல இருக்கிற ரவுட்டிங் தான். ஸோ இது வந்து செகண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நம்ம படிக்க வேண்டியது செகண்ட் நம்பர். அதனால நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் லான்ச்டு ஸ்பெஷல் பர்சனல் லோன் ஃபார் அக்னிவீர்ஸ். ஓகே, எவ்வளவு? 4 லட்சம் 10.5%. கரெக்டா? எப்போ வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் 30 வரைக்கும். கரெக்டா? ஆகஸ்ட் 15 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. யங் மென் அண்ட் உமன் சர்விங் in the armed forces under the government's short-term Agnipath recruitment program. Under this loan scheme, Agniveers will, with a salary account at SBI, can avail of loans of up to 4 lakh without collateral. ஸோ அதான் முக்கியம். வித்தவுட் கொலாட்ரல்ல வந்து உங்களுக்கு 4 லட்சம் அப்படிங்கிறத கொடுக்க போறாங்க. ஓகேவா? ஓகே, legendary Indian cricketer batter MS Dhoni has been inducted in the prestigious Hall of Fame. Okay, marking the another glorious chapter in his stories of cricket. Okay, how many international matches Dhoni did play across the format? இது வந்து ரொம்ப கஷ்டம். நான் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது வந்து எத்தனை ஹால் ஆஃப் ஃபேம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு வச்சிருந்தேன். இப்போ இவரோட சேர்த்து 7 வந்து புதுசா ஆட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 115 இருந்துச்சு. ஓகே, 22. ஸோ அப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா 122 மொத்த நம்பர்ஸ் வந்து ஹால் ஆஃப் ஃபேம்ஸ் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எத்தனை பேர் அப்படின்னா 11 பேர். ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 90% ஃப்ரம் மென் சைட். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ட்விஸ்டடா கேட்டாங்க எவ்வளவு மேட்ச் விளையாண்டுருக்காரு அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து தெரியாது. ஓகே, அதனால ஸ்கிப் பண்ணி விடலாம். ஸோ இந்தியான் பிரைவேட் ஏரோஸ்பேஸ் கம்பெனி யாரு சைனடு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஏர்பஸ் டூ ப்ராடக்ட் 130 யாரு அப்படின்னா மஹேந்திரா. ஒரே நிமிஷம் இல்லைங்க, நான் வந்து இடத்த மட்டும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் மட்டும் இடத்த ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 செகண்ட். டைம் ஓடுது, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ வேற ஒரு பிளேஸ்ல உட்காந்து பண்ணும்போது அது கம்ஃபர்டபுளா இல்லை, அதனால இடத்த மாத்திக்கிறேன். வேற எதுவும் இல்லை. டோட்டலா எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதா இருக்கா, அதனால கொஞ்சம் டிலே ஆகுது.
முடிச்சிருங்க. ஓகே. ஸோ பேப்பர் பேனா பக்கத்துல எடுத்து வச்சுட்டேன். எதுக்கு அப்படின்னா நமக்கு டிஃபிகல்ட் ஸ்டாட்டிக் ஜிகே வர்ற கொஸ்டின்ஸை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலா வந்து பார்க்க போறோம். ஓகே, இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து நம்ம அதை வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா வந்து ஸோ புதுசா ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து நம்ம பார்க்கணும். ஓகே, ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு எக்ஸாம்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஸோ அதனாலதான். ஸோ இந்த கேப் எதுக்கு அப்படின்னா நான் பேசணும் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். ஓகே, எடுத்து வச்சுட்டேன். இதோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏர் பஸ்ஸும் எந்த கம்பெனி சேர்ந்து 130. இந்த 30 நம்பர் இருக்கு இல்லையா, இது வந்து எம். அப்ப நான் மகேந்திரா அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா மகேந்திரா ஏரோஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் இல்லைங்க எந்த லொகேஷன், எனக்கு லொகேஷன் சீரியஸா தெரியாது. லொகேஷன் கொடுத்துருக்காங்களா, ஏப்ரல் ரிஜெக்டரி ஆத்மாண்டு இது வந்து லொகேஷன் எங்கேன்னு கொடுக்கல. அடுத்த கேள்வி வந்து விச் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்கீம் government has committed to procuring 100% dur pigeon e urat mazur. Okay, if below minimum supporting price till next 4 year நீங்க படிச்சிருக்கேன். பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் ஸ்கீமு, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா வந்து கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. அதாவது இது வராது. பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சங்கராஷ்டான் அபியான் இதுவும் வராது. மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் வருமா, ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா, பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் ஸ்கீமு, மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் தான் நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 100% தூர் உராத் அண்ட் மசூர் இஃப் பிரைசஸ் ஃபால் பிலோ மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ். அப்போ வந்து இது வந்து என்ன கொஸ்டின், 6வது கொஸ்டின் வந்து டவுட்ல இருக்கு. ஓகே, அடுத்தது என்விரான்மெண்டல் மினிஸ்டர் யாரு, ஒரு நிமிஷம். என்விரான்மெண்ட் மினிஸ்டர் மஞ்சீந்தர் சிங் சிர்சா on announced that Delhi government has undertaken a project to develop India's first e-water eco park. Yes, correct. நார்த் ஈஸ்ட் டெல்லி எனக்கு தெரியல. ஓகே, இங்க வந்து இதுல கொடுத்து வச்சிருக்காங்க. இது படிச்ச மாதிரி ஞாபகம். இது எந்த மந்த்னு தெரியல. ஜூன் மாசம் வந்து நான் இன்னும் வந்து ரிவைஸ் பண்ணல. ஓகேவா, ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஏப்ரல் மாசம் வந்து ஒரு 90% ரிவைஸ் பண்ணிட்டேன். ஸோ இனி வரப்போற நாட்களை தான் வந்து அடுத்தடுத்த மாதங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஓகே, விச் ஆர் த ஃபாலோவிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ரீபிராண்டட் 7 எக்ஸிஸ்டிங் பிரான்ச்சஸ் இன்டு ஆல் உமன் ஸ்டாஃப்டு சக்தி பிரான்ச் அட் எம்பவரிங் உமன் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். இது என்னடா இது புதுசா இருக்கு, இது நான் படிக்கலையே. டாடா கேபிட்டல் பெங்களூர்ல தான் கனெக்ட் பண்ண. சக்தி லொகேஷன் கொடுத்துருக்காங்களா. ஓகே, மார்ச் மாசம் என்னடா இது மார்ச் மாசம். உமன்ஸ் டே எப்போ, மார்ச் 8. இதெல்லாம் தெரியுது, ஆனா வந்து ஆன்சர் தெரியலையே. ஓகே, இந்தியா ஹேஸ் ஓவர்டேக்கன் யார to become the overtaken Japan to become the 4th largest economy in the world and would surpass the German to claim the 3rd position over the next 2.5 years to 3 years. 2.5 வருஷம் இல்ல 3 வருஷத்துல வந்து ஓவர்டேக் பண்ணிருவாரு. யார் சொல்றாங்க அப்படின்னா நீத்தி ஆயோக் சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம். அக்கார்டிங் டு ஐஎம்எஃப் தான் சொன்னாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து இதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 4.086 ட்ரில்லியன். ஓகேவா. ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா என்னடா அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா which of the following statement is correct about the RBI monetary policy ஆகஸ்ட் மாசம். RBI kept repo rate வந்து unchanged. Yes, correct. After 3 consecutive rate cut, correct. பிப்ரவரியில ஒன்று பண்ணாங்க, பிப்ரவரி ஏப்ரல் ஜூன். ஓகே, 3லயும் வந்து பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 5 0.25 0.25. ஓகே, cash reserve ratio was reduced 100% to 3. correct. Implement 4 tranches starting from September. correct. RBI revised inflation வந்து revised inflation forecast இல்ல 3.7 தானே, தப்பு. 1 and 2 தான் கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்க,
கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஒன் அண்ட் சாரி, ஒன் அண்ட் டூ. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா, which of the following institution partnered with NPCI, okay, to strengthen cyber security and cyber resilience India's digital payment ecosystem including threat. Okay, ஜூன் மாசம் போட்டிருக்காங்க. யாரு ஜூன் மாசம் யாரு கூட போட்டாங்க? சிஇஆர்டி அப்படின்றது கம்ப்யூட்டர் என்ஹான்ஸ்டு ரிசர்ச் டெக்னிக், அது தெரியல. சிடேட் அப்படிங்கிறது வந்து சென்டர் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, டிஜிட்டல் எக்கோசிஸ்டம், நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சிஸ்டம். ஓகே, என்பிசி யாரோட டேட்டா கன்ஃபியூஷன். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 11வது கொஸ்டின். ரிவைஸ் பண்ணியிருந்தா அதில் ஈஸிங்க, எல்லாம் படிச்சதுதான். ஃபர்ஸ்ட் time in its 3-decade history, Association of Malayalam Movie Artists Amma elected women to its top leadership position. Okay, August 15th, elected in the Kochi landmark election. Who became the first woman president of? இவங்க கிடையாது. ஸ்வேதா மேனா ரேவதி மேனா? ஐயோ, ஸ்வேதா மேனன் ரேவதி மேனன். ஸ்வேதா மேனன் தான் படிச்ச மாதிரி ஞாபகம். ஸ்வேதா மேனன் தான். 12 நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது, which of the following is incorrect IPO initial public offering? ஸோ ஐபிஓ என்ன சொல்ல வருது அப்படின்னா, என்னடா இது, IPO is a process by which private company can go public sale for its general public. Okay, only a well established old company can decide to list it on the stock. என்னடா இது, company offering its share to public is obligated to repay the capital to its public investors. கரெக்ட் இல்லைங்க, இது வந்து எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. ரீபே த கேபிட்டல் டு த பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ். கேபிட்டலும் இன்வெஸ்ட் பண்ணணும், இதை ரீபேமெண்ட் பண்ணணும், அதை தாண்டி வந்து டிவிடெண்ட் கொடுக்கணும். ஆனா அதனால நான் வந்து 13வது கேள்வியும் வந்து நான் டவுட்ல வைக்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லான்ச் தி நியூ அப்ளிகேஷன்? புதுசா இருக்கு application SVS scheme which aim to promote India's global leader in electric passenger heavy industry. Yes, HD குமாரசாமி. ஞாபகம் இருக்கா? ஓகே, EBI என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் கிடையாது. EB அப்படின்னா எலக்ட்ரானிக் பேமெண்ட், அதுவும் கிடையாது. First படிப்போம். EBI has amended the government norms for market infrastructure institutions like a stock exchange, clearing corporation, and depositors. The new rule mandated cooling off. ஒரு புரியல, இது என்ன கொஸ்டின்னே தெரியல. அடுத்தது 62nd executive meeting National Mission for Clean Ganga approved several ecosystem restoration projects including the wetland conservation, watershed reuse initiative across the Ganga basin. ஓகே, எல்லாமே படிச்சதுதானே, ரிவைஸ் பண்ணாம விட்டதுனால எவ்வளவு கொடுமையா இருக்கு. ஓகே, IBBS பிஓக்காவது ஒழுக்கமா ரிவைஸ் பண்ணணும். அடுத்தது ஜனவரி மாசம் என்ன சொல்லியிருக்காங்க? ஜூன் மாசம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, RBI வந்து has released updated master direction on KYC. As per the direction, video KYC identification process can be used for carrying out which of following process? Okay, CDD அப்படிங்கிறது என்ன? In case of onboarding a new individual customers, preparators in case of CDD அப்படின்னா கஸ்டமர் தெரியல. For updation, periodic updation, KYC records is eligible for customers. Yes. Okay.
It converts existing accounts opening in non-phase to phase mode. So video KYC கேட்டிருக்காங்க. Non-phase to phase mode using Aadhaar OTP based KYC. To convert the existing account opened in non-phase non-face to face mode using Aadhaar OTP based KYC. All of the above. 17 கொஸ்டின் 9 தான் போட்டிருக்குமா? ச்சே, என்னடா 17 நான் வந்து டவுட்ல வைக்கிறேன். அடுத்தது, சுப்ரீம் கோர்ட் nullified nomination of a legislative council of Telangana pointing out the future MLA nomination must be தெரியல 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 இது ஸ்டேட்டோட நியூஸ், நமக்கு சுத்தமா ஐடியா இல்ல. அடுத்தது, where did the union minister Sri Sarbananda Sonowal recently hold a bilateral meeting with Japan vice minister for international affairs Hiroshima, the global deepened maritime relationship between the two countries. டெல்லி. ஓஸ்லோ வந்து நார்வேல இருக்கு, எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஓஸ்லோ கொடுத்து வச்சிருக்காங்க? அஹ், ஆனாலும் அநியாயம். அடுத்தது வந்து கேபினெட் அதாவது எக்கனாமிக் அஃபேர்ஸ் ரிவைஸ்டு சக்தி பாலிசி ஸ்ட்ரீம்லைனிங் தி கோல். ஓகே. பிளான்ட் விண்டோ விண்டோ ஒன்னு இது வந்து ஸ்பெசிபிக்கா கேட்டிருக்காங்க, அதனால நமக்கு தெரியல. இவ்வளவு கேள்விக்கு தெரியலன்னு இருக்கே. 98% வேற பர்சன்டேஜ் வேற நம்ம எய்ம் பண்ணியிருக்கோம், வருமா? RBI amalgamation, sorry, Reserve Bank of India, Government of India structural consolidation to enhance financial and operational efficiency of a regional rural bank in the face of a number of RRB reduced from 82 to 56. இல்ல இல்ல இல்ல, ஒரே நிமிஷம். In which phase? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 196ல இருந்தது 82 பண்ணாங்க, 82ல இருந்தது 56, 56ல இருந்தது 43, 43ல இருக்க போறது 28. அப்போ இது செகண்ட் ஃபேஸ். 82ல இருந்து 2012ல இருந்து 14, ஃபர்ஸ்ட் 2006ல இருந்து 10. அடுத்த கேள்வி, அடுத்து என்ன? During his state visit to Namibia, yes, Prime Minister Narendra Modi conferred highest civilian, now making him the leader of receive it. Identify the name of the prestigious Namibian. இது பார்த்தாலே தெரியுது, லெப்பர்ட் கிடையாது, ரைசிங் சன், இக்வி கிடையாது, இதுதான். ஓகே. Mirabilis, ancient Mirabilis. Okay, PM flagship initiative focused on providing the legal ownership to rural property. Swamitwa scheme 2020 நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுது. Swamitwa scheme mapping a highest accuracy of climate and rural governance and digital land reforms at the World Bank conference. Okay, Swamitwa scheme. Okay, survey of villages அப்படின்னு சொல்லு, மேப்பிங் தெரியல, ஃபுல் ஃபார்ம் படிக்கணும், ஞாபகம் இல்ல. நார்வே செஸ் இருக்கு இல்லையா, விட்னஸ்டு international player who among the following clinched women title despite loss of வைசாலி ஆனா 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 இவங்க தான். ஏன்னா வந்து மென்ஸ் கேட்டகரியில வந்து மேக்னஸ் கால்சன் ஜெயிச்சான். ஓகேவா? சரி, ஜெயிச்சார் கிடையாது, ஜெயிச்சாரு. ஓகே. அடுத்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து எக்ஸ்டெண்டட் த பிரைம் மினிஸ்டர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிரைம் மினிஸ்டர் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இ டிரைவ் ஓகே ஸ்கீம் வந்து ஹவு மெனி இயர்ஸ் பியாண்ட் 2026, 2 வருஷம், 2028 கரெக்டா? டெட்லைன் நில்லுங்க டெட்லைன் 2 years மார்ச். என்னாச்சு இப்ப இன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஓகே, அடுத்த கேள்வி என்ன? Union Minister has approved modernization of command area of a water
மேனேஜ்மெண்ட் அண்டர் கிருஷி சின்சாய் யோஜனா. எஸ் கரெக்ட். ஃபாலோவிங். ஓகே, அவுட்லே வந்து 1600 கோடியா? இல்லையே, 1600 கோடியா? ஓகே, ஐஓடி டிவைஸ் இம்ப்ரூவிங் த ஃபார்ம். இது கரெக்ட், ஐஓடி டிவைஸ் வச்சு தான் பண்ண போறாங்க அப்படின்னு. என்ன சொல்லிருக்க? ஸ்கீம் சப்போர்ட் த அண்டர் கிரவுண்ட் பைப்டு இரிகேஷன் ஃப்ரம் சோர்ஸ் டு ஃபார்ம் கேட் அப் டு. கரெக்ட் கேட்டிருக்காங்க, அப்போ ரெண்டு வரும். இது ரெண்டும் தான். ஒன்னு வந்து கரெக்ட், ஒன்னு வந்து கரெக்ட். தேர்ட் வந்து கரெக்டா தப்பான்னு சொல்லணும். 1600 கோடி போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு இது ரவுண்டா இருக்கு இல்லையா, அதனால எனக்கு வந்து இது டவுட்டா இருக்கு. ஓகே, எத்தனாவது கேள்வி? கொஸ்டின் நம்பர் 26. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? கிரெட்பி ஹாஸ் ரிசீவ்டு much awaited become the public entity in making a significant milestone in its journey to become the IPO. எஸ், சுத்தமா தெரியல. இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, பட் ஆனாலும் நம்ம படிக்கலையே, என்ன பண்ண. According to the data released by Indian Sugar Bio Energy Manufacturing Associations in 2025, India has achieved its target. How many percentage of ethanol blending? 20%. 20% of ethanol blending. 20%. 5% of ethanol blending. இல்ல 20%. 10% of ethanol blending. ஓகே, என்னடா அது குழப்பிச்சு இல்லைங்க. 20%. 20% தான். During the ceremony held on 27th July, என்னது என்னது கங்கை கொண்ட சோழபுரம். என்னது புதுசா இருக்கு, எங்க இருக்கு இந்தியாவில சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரிலீஸ்ட் கம்மாமரேட்டிவ் காயின் மேக்கிங் 1000 ஆனிவர்சரி. யாரு? ராஜேந்திர சோழன் ஒன். ராஜேந்திர சோழா ஒன். நில்லுங்க, 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 நில்லுங்க. இங்க வந்து நோபல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கிங் ராஜேந்திர சோழா கரோபரேஷன் ஆஃப். ஐயோ, என்னடா அது இப்படி கொடுத்து வச்சிருக்கீங்க? ராஜராஜ சோழன். அது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கா? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அடுத்தது, அக்கார்டிங் டு த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகஸ்ட், என்ன சொல்ல வராங்க? Generative AI alone is projected to exceed rupees 1.2 lakh crore. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 பில்லியனு. ஓகே, 2033 growing at annual rate of 28 to 35%. ஓகே, generative AI இருக்கு இல்லையா, has potential to improve the banking operation. It has up to 40 என்ன percentage? 40. ஐயோ, 40 தான் ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் ஞாபகம் இல்ல. என்னாச்சு, ஹேங் ஆயிடுச்சு. ஓகே, 46 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. 46 பேங்கிங் செக்டார்ல இது ஜெனரேட்டிவ் ஏஐயோட என்ஹான்ஸ்மெண்ட் வந்து 46% இன்க்ரீஸ் ஆகுமா, அதாவது அதிகமா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து நாசா. நாசா என்ன பண்றாங்க அப்படின்னா, லான்ச்டு லேட்டஸ்ட் ஸ்பேஸ் மிஷன் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் கேரிடு ட்வின் ட்ரேசர்ஸ். ஓகேவா, ட்ரேசர்ஸ். ஹேங் ஆயிடுச்சு. நினைச்சேன் என்னடா நல்லா போகுதே அப்படின்னு. Tracers satellite into orbit from Vandenberg Space Force Base in NASA's Tracer mission. What was the C? C அப்படின்னா எந்தது? இது வந்து டென்டம் அப்படின்னு வரும். எக்ஸ்பெடிஷன் ரிசர்ச் சேட்டலைட்டா? ஓகே, கான்ஸ்டலேஷன் வராது, கஸ்ப். ஓகே, ஸோ நான் கூட சொல்லிடுறேன் என்னோட இதுல. இது வந்து வித்தியாசமா இருக்கு, ஒன்னு டி கேட்பாங்க இல்லைன்னா ஏ கேட்பாங்க. சி வந்து பாத்தீங்கன்னா சி வந்து என்னன்னு தெரியலையே. சி வந்து கஸ்ப், இ வந்து எக்ஸ்பெடிஷன் நினைக்கிறேன். கஸ்ப். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் எவ்வளவு போட்டிருக்கோம்? 19 போட்டிருக்கோம். என்னடா ஹேங் ஆயிடுச்சு. சரி, ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோவிங் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி வாஸ் அபிஷியலி ரெகக்னைஸ்ட் பிரிக்ஸ் பார்ட்னர் நேஷன் 2020? இந்தோனேஷியா 11வது பார்ட்னர். ஹேங் ஆயிடுச்சு. நல்லா போய்கிட்டு இருந்துச்சு ஃப்ளோவா. யார் கண்ணு பட்டுச்சோ? ஒரே நிமிஷம்.
வந்துட்டான். ம். என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே ஓகே. ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் அமைதியா இருந்தேன்னா, அப்படியே நான் எக்ஸாம் இத முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிருவேன். ஓகேவா? டீலா? எஸ். அடுத்து இதுதான். இது என்ன அப்படின்னா, இந்தோனேஷியா 11வது நேஷன். ஓகேவா? நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல லாஸ்டா சேர்ந்தது யார் யார் அப்படின்னா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கொலம்பியா. ஓகேவா? 11. அதுலயும் 11 நேஷன். அடுத்தது பிம் இருக்குல்ல, எம்பிசியோடது. பிம் வந்து 2016ல இது பண்ணாங்க. இவங்களோட லலிதா நடராஜன் நினைக்கிறேன் இதோட ஹெட். லலிதா நடராஜன். எம்பிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா திலீப் ஆஸ்டே. ஸோ என்ன பண்றாங்க, ஆல் ஓன்டு சப்சிடரி ஆஃப் எம்பிசிஇ. ஓகே, லான்ச்டு யூபி சர்க்கிள் ஃபீச்சர்ஸ். ஓகே, பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி பீம் அப்ளிகேஷன்ல ஏப்ரல் மாசம் ஐடென்டிஃபை ஃபாலோவிங் த கரெக்ட் latest features on India's real-time payment system enable the primary user ஒருத்தர் இருப்பாரு to authorize up to 10 5 தான். அப்ப இது தப்பு. Secondary users transactions are visible to primary ones in real time. Correct. Parents can allow their children to manage expenses through delegated access. Okay, correct. 2 and 3. கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. எஸ். என்ன which are the following இங்க கரெக்ட் ஃபீச்சர்ஸ். அப்ப 2 and 3. அடுத்தது என்ன அப்படின்னா, ஓகே, பிஎம் ஓட ஸ்கீம் ஃபார் பிஎம்ஸ் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் தி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, டு சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓகே ஜூலை 1 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓகே ரிஃபார்ம்ஸ் கரெக்ட் கேட்டிருக்காங்க. தி அவார்ட் ஆஃப் ரெகக்னைஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 3 கேட்டகரிஸ். ஓகே, ஸ்டேட் மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட். ஓகே, கேட்டகரி 1 வந்து பாத்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் ஆஃப் 6 அவார்ட்ஸ் வேர் கிவன். அவார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எனக்கு தெரியலங்க, ஷுவரா தெரியல. சும்மா குருட்டாம்பாக்குல வேணா அடிக்கலாம், அதெல்லாம் தப்பு. ஓகே, ஏதாவது எலிமினேட் பண்ணி வேணா பண்ணலாம், குருட்டாம்பாக்குல அடிக்க கூடாது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அட் transaction in which obligations of a company or individual are exchanged for something of value. என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியலையே. இல்லைங்க, which of the following in the transaction in which obligation of the company or individual are exchanged for something of a value. Bond market, debt equity, obligation value, liability. இது என்னன்னே எனக்கு புரியலையே. obligation debt equity, debt obligation. இதோ படிச்சு எக்ஸ்சேஞ்ச் எஸ் டெப்ட் ஈக்விட்டி. எஸ் எஸ், இது எதுக்கு நான் வந்து டவுட்டை போட்டு வைக்கிறேன். 35. அடுத்தது என்ன, தீன் தயாள் அந்தியோதயா நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் implemented in all states and union territory except Delhi and Chandigarh. Yes, with one of the subjective of increasing the household income. June வந்து 2025 how many women have been mobilized into self help groups in the see. இப்போ ஆப்ஷன் போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லாக் ஆயிக்கும். அப்ப நம்ம இது வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் நமக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கா அப்படிங்கிறதா பார்க்கணுமே தவிர படிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்க கூடாது. ஓகே, இது வந்து இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுதான். ஓகே, எஸ், கரெக்ட். 2 ஆப்ஷன்ல வந்து நீங்க வந்து திஸ் ஆர் தட் கூட போலாம். ஆனா வந்து மொத்தமா எதுவுமே தெரியல அப்படின்னா போறது கஷ்டம். போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அடி வாங்குறது தான் வாய்ப்பு இருக்கு. விச் ஆஃப் ஃபாலோவிங் ஜப்பான் கோஸ்ட் கார்ட் ஷிப் அரைவ்ட் அட் சென்னை போர்ட் ஆன் ஓகே கொலாபரேஷன் 2016 memorandum of understanding with India Japan global voyage training India Pacific. கசிமா சிராசி சரி இசிமோ கு அசுகா இசுமோ தெரியல. வேணாம். I'm not going to take any risk. அதனால let's move into next question. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, who has been interim financial and administrative power of MD and CEO. Okay, June interim சத்பால் பானு. இன்டரம்ங்க,
இப்ப இருக்கிறது வந்து துரைசாமி. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன மொஹாந்தின்னு வருமே. சித்தார்த் மொஹாந்தி. எனக்கு கரியர் டிஃபைனர்ஸ் கௌஷிக் மொஹாந்தி பேரே தான் வருது. அடுத்தது குயிக் எஸ்டிமேஷன் ரிலீஸ்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. இந்தியாஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட் rebound in July after 2 months of a contractions without shipping rise. இதுக்கு வந்து ப்ரிசைஸான டேட்டா வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் போட முடியும். ஓகே, எத்தனாவது கொஸ்டின்? 40வது கொஸ்டின். 20 கொஸ்டின், 10 கொஸ்டினாவது போட்டே ஆகும். பத்மபூஷன் ரெசிபியன்ட் ஆஃப் சரோஜா தேவி. ஓகே, 87ல he was honored in the highest civilian பத்மஸ்ரீ. ஓகே, தேர்ட் சிவிலியன் பத்மபூஷன். இது வந்து நம்ம வந்து ஈஸியா எப்படியோ ஒண்ணு ஞாபகம் வச்சிருந்தோம், ஆனா எப்படின்னு தெரியல. 68-91 தான் நான் நினைக்கிறேன். 68-91 எல்லாமே பார்த்த மாதிரி ஞாபகமா இருக்கு. இல்லைங்க, இது வந்து தெரியல எனக்கு. ஓகேவா, குழப்பிடுச்சு. ஸோ அதனால நான் இதை வந்து 40வது கொஸ்டின். ஓகே, 69. ஓகே, அடுத்தது. ஓகே, அடுத்தது சொல்ல ஆன்பவுண்ட் ரெமிடன்சஸ் த்ரூ த நெஃப்ட் சிஸ்டம் ஒன்லி டு விச் கண்ட்ரிஸ் அண்டர் த ஸ்பெஷலைஸ்டு. ஓகே, நேபாள். நேபாள் தான். ஓகே, ரெமிடன்சஸ் வந்து இயர்லி வந்து $2.5 லட்சம் மட்டும் தான் அனுப்ப முடியும். ஓகே, அக்கார்டிங் டு த ஃபியூச்சர் விஷன் அவுட்லைன்ட் அண்டர் த இந்தியன் ககன்யான் மிஷன். 2026, 27 which of the following major space infrastructure is planned to develop? அந்த திருஷ்டி நமக்கான இது ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன அப்படின்னா 5 மாடியூல் பாரதிய அந்த திருஷ்டின்ட்டு அந்தாரிக்ஷா. ஓகே, பர்மனன்ட். இது கிடையாது. ஓகே, அடுத்தது அக்கார்டிங் டு ரீசன்ட் சர்க்குலர் என்பிசிஏ என்ன சொல்றாங்க அப்படின்னா டைரக்டட் பேங்க் அண்ட் பேமெண்ட் ஆப் டு ஹால்ட் ஆல் பியர் டு பியர் யூபிஐ கலெக்ட் ரிக்வெஸ்ட். எஸ், அக்டோபர் 1ல இருந்து இதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேவா, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் யூபி யூசர்ஸ் கேன் கலெக்ட் ஒரு டிரான்சாக்ஷன் இஸ் நம்பர் ஆஃப் சக்சஸ்ஃபுல் பே டு பே 20 டிரான்சாக்ஷன் தானே? எஸ், 20 டிரான்சாக்ஷன் தான். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியல. என்ன சொல்லுங்க? கலெக்ட் பெர் டிரான்சாக்ஷன். ஓகே, வாட் பேர்ட் பாஸ் அன்வீல்டு ஸ்ரீநகர் as a mascot of ஃபர்ஸ்ட்? இது கிங்ஃபிஷர். இது ஹிமாலயன் கிங்ஃபிஷர். எஸ், ஸ்போர்ட்ஸ். ஓகே, இது எது ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட விஜய் மல்லையா இருக்கார் இல்லையா, அவரோட இது பிராண்ட் வந்து கிங்ஃபிஷர் தான். அதனால அதை வச்சு ஞாபகம் வச்சிருந்தேன், ஹிமாலயன் கிங்ஃபிஷர். பரமிக்குளம் டைகர் ரிசர்வ் கேரளால இருக்கு. அடுத்தது ஜியோ ஃபினான்ஷியல் ஹேஸ் டேக்கன் டிசிசிவ் ஸ்டெப் in India's digital banking sector, acquiring the State Bank of India's. ஓகே, 17% என்டையரா வாங்கிட்டாங்க 104 கோடி கொடுத்து. எஸ், ஓகே, ஜியோ பேமெண்ட் சிஸ்டம் பிட்வீன் ஜியோ பேமெண்ட் சிஸ்டம் எப்போ லான்ச் பண்ணாங்க? ஏர்டெல் பேமெண்ட் சிஸ்டம், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க். என்ன கேட்டிருக்காங்க? பேமெண்ட் பேங்க். எஸ், ஃபர்ஸ்ட் 2014 கிடையாது, 18, 20, 22. ஜியோ எப்ப பூம் ஆச்சு? இந்த 3ல ஏதோ ஒரு ஆப்ஷனு. என்ன பண்றது? இங்கே பிக்கி பாங்கி போட்டு பார்ப்போமா? வேண்டாம். ஜியோ வந்து எஸ்பிஐ ஜியோ அப்ப வந்து முன்னாடியே ஓபன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் தான் லான்ச் பண்ணாங்க 2016ல. அப்போ 2014 இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் 2018 நினைக்கிறேன். 20 போட்டு பார்ப்போம். இது வந்து கெஸ்ட்ல தான் போடுறேன், ஏன்னா 3 ஆப்ஷன்ல சூஸ் பண்றதுனால. ஆனா என்னன்னு தெரியல. அடுத்தது, அரே தேவடா. ஓகே, அடுத்து என்னன்னா ATS is hosted public website for the Reserve Bank of India has developed for members of the public a submit of by any individual applications RB to keep the track and the status of its disposal thereafter. ATS அப்படிங்கிறது என்னன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் சர்வீஸா, ட்ராக்கிங் சிஸ்டமா, ட்ரேடிங்கா, டிரான்ஸ்ஃபர்
ஆட்டோமேட்டிக் application tracking system. என்ன போட்டிருக்காங்க? ஆட்டோ hosted public website of the Reserve Bank of India, which has been developed by members of a public to submit any individual application to RBI to keep track of the status. Automated teller service கிடையாது. இதுதான் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ட்ரேடிங் சிஸ்டம் கிடையாது. ட்ரேடிங் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ் கிடையாது. அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். அடுத்தது நேம் ஆஃப் த அதாவது அப்ராக்சிமேட்லி 4.5. இது எங்க இருந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் வரைக்கும் போனான்னு நினைக்கிறேன். எங்க உத்தரப்பிரதேஷ்ல இருந்து செக் பண்ணி பாப்பா. ரீசென்ட்லி டெஸ்டட். ஓகே, ஃப்ரைட் ட்ரெயின் இந்தியன் ரயில்வேயோடது லாங்கஸ்ட் டிஸ்கிரைப்ட் ஏஷியாஸ் லாங்கஸ்ட். ஓகே, கஞ்ச் கவாஜா கஞ்ச் கஞ்ச் கவாஜா உத்தரப்பிரதேஷ் சொன்ன இல்லையா? கர்வா ஜார்க்கண்ட். எஸ் 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 உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் ஸ்பேனிங் 209 கிலோமீட்டர். 209 கிலோமீட்டர் தூரம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். 209 இந்த 9ல ஹாஃப் வந்து 4.5 நீளம். அரௌண்ட் 5 ஹார்ஸ் வித் 345 vehicles and 7 locomotives. ருத்ராஷ்டிரா ருத்ராஷ்டிரா. அடுத்தது என்னது? which of the following among the given options are kept part of a money market? கேபிட்டல் மார்க்கெட். உங்களுக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஓகே, ஒரு வருஷத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மணி மார்க்கெட். ஒரு வருஷத்துக்கு கீழே, ஓகே, ஒரு வருஷம் இல்லைன்னா அதுக்கு கம்மியா, ஒரு வருஷம் அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மணி மார்க்கெட். ப்ராமிசரி நோட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் கண்டிப்பா வரும். ஓகேவா? டி பில்ஸ், இக்விட்டி ஷேர்ஸ், ப்ராமிசரி நோட்ஸ். குழப்பிருச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் வந்து இது ரெண்டும் இல்ல. ஓகே, இது ரெண்டும் இல்ல. ஒண்ணு இது வரணும், இல்லைன்னா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரணும். இது வரணும். சி, ரெண்டுமே சி இருந்திருக்காங்க பாத்தீங்களா? டேய், ஏன்டா இப்படி பண்ணீங்க? ஈக்விட்டி ஷேர், ஈக்விட்டியை வாங்கி அப்பவே விற்கலாமா? மணி மார்க்கெட் ஈக்விட்டி ஷேர், ஈக்விட்டி. எஸ், ஐ கோ வித் ஏ அண்ட் சி. ஆனா டவுட்டா தான் இருக்கு. 49 டவுட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் டைரக்ஷன்ஸ் 25. What is the maximum individual contribution? 10%. Single regulatory entities maximum வந்து 20%. Individual வந்து 10%. Okay, NBFC financial institution can invest in the corpus total on alternative investment fund. Alternative investment fund என்னது? வெஞ்சர் கேபிட்டல். நிறைய டைம் சொல்லியிருக்கேன்ல, வெஞ்சர் கேபிட்டல், ஏஞ்சல் ஃபண்ட்ஸ், இதெல்லாமே தான். ஸோ இப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் 10%. ஆஹா, 98% வந்துரும் போலயே இந்த டைம். ஓகே, அடுத்து என்னன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் இந்தியன் டெலிகேஷன். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? MOU வாஸ் signed by the Secretary General of International Buddhist Cooperation. Yes. Okay, signed on 29th. என்னடா இது? ஆன்சர். தெரியலையே. இது படிச்சதுதான். ஆனா தெரியலையே. படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணாம ஆன்சர் வந்து என்ன சொல்றது? ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா ரிவைஸ் பண்ணல, எக்ஸாக்டா அந்த ஆப்ஷன்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்து நமக்கு தெரியாதனால பிரச்சனை. ஓகே, அதுக்கு வந்து ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். டெய்லியும் படிக்கிறது வந்து நியூஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக. எக்ஸாமுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் எஸ் introduced several changes to modernize the banking practices, including nomination rule. கரெக்ட். ஆடிட் ப்ரொபோசஸ் ரெகுலேட்டரி த்ரெஷோல்ட். ஓகே, ஏப்ரல் மாசம். எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. டெபாசிட்டர்ஸ் கேன் நாமினேட் அப் டு 4 மெம்பர் தானே? 5 இல்லையே. சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் த்ரெஷோல்ட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அன்சேஞ்ச் தெரியலங்க.
ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் தப்பு. ஐயையோ! அப்ப 3 வந்து கரெக்ட். இப்ப 2 தெரிஞ்சு அப்படின்னா நமக்கு வந்து பண்ணிடலாம். சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் த்ரெஷோல்டு ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் த்ரெஷோல்டு படிச்சனா? சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் த்ரெஷோல்டு இப்ப எதுல போறது? ஆப்ஷன் பியா இல்ல ஆப்ஷன் டி இயா? ஓகே, நான் வந்து கெஸ்ல போட்டுமா? அன்சேஞ்ச்டு, ரிமைன் அன்சேஞ்ச்டு, இன்ட்ரெஸ்ட் த்ரெஷோல்டு அன்சேஞ்ச்டு. ஓகே, நான் வெறும் 3 மட்டும் போறேன். ஆனா இது வந்து எனக்கு திஸ் ஆர் தட் டவுட்ல இருக்கு. எத்தனாவது கேள்வி? 52. இன் ஆகஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரமோஷன், ஓகே, இன் ஸ்பேஸ் அனௌன்ஸ்டு செலெக்ஷன் ஆஃப் பிக்சல். ஓகேவா? பிக்சல் வந்து இவங்க வந்து கூகுளோட நிறுவனம். இது வந்து ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னை, இது இங்க இருக்கு, இங்க பெங்களூர்ல இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா கன்சோர்டியம் டிசைன் பில்ட் ஆப்பரேட் அண்ட் ஆப்பரேட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி எர்த் இது கான்ஸ்டலேஷன். எஸ் 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 அண்டர் பிரைவேட். ஓகே, ஹவு மெனி சேட்டலைட்? டே 12, 12 10 12 10 12 தான். 12 12. அடுத்தது which of following event marked continued maritime cooperation between Indian Coast Guard, ஸ்ரீலங்காவோட கோஸ்ட் கார்டு, ஓகேவா, நியூ டெல்லி. ஆஹ் இது என்ன அப்படின்னா 12th கோஸ்ட் கார்டு. நான் நேவி தான் நினைச்சேன். சிலினிக்ஸ் வந்து எப்போ 12வது எக்ஸசைஸ். இது என்னன்னு தெரியல. இது வந்து தெரியல, எக்ஸாக்டா தெரியல. 36 தான் போட்டிருக்குமா? ஐயையோ ஐயையோ. In a recent bilateral engagement, Southeast Asian nation agreed to eliminate restrictions on basmati rice import from the, also exploring the trade in the food grains like a buffalo meat, vegetable. Okay, which South nation agreed? இது தெரியும், இது தெரியும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடா சவுத் ஈஸ்ட்னு கொடுத்துட்டு ரஷ்யாவை கொடுத்து வச்சிருக்கீங்களே. ஆனா இது எப்படி சொல்றது? இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டு பிரசிடென்ட் நம்ம இதுக்கு வந்திருந்தாரு. வியட்நாம் இல்ல, இந்தோனேஷியா தான் நினைக்கிறேன். இந்தோனேஷியா. அடுத்தது இன்கரெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரிகார்டிங் கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் borrowing மீடியம் அண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். கரெக்ட், மீடியம் அண்ட் லாங் டேர்ம் capital market. Yes, yes, yes. All NBFCs are necessary capital market institutions. Necessarily capital. Capital market institutions. தப்பு. All NBFCs. Development financial institutions are not a part of capital market. Development financial institutions. Yes. அப்போ 1 and 3. Okay. Hero FinCorp இருக்காங்களா? Received. ஆஹா ஹா 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 ஹா. படிச்சிருக்கணுமே, படிச்சிருக்கணுமே, தப்பு பண்ணிட்டனே. ஒரு 40 எப்படியாவது கொண்டு வந்துடுறா. Which premier academic and research institution under the Ministry of Statistics and Program Implementation has signed a 5-year umbrella agreement? இவங்க கூட, ஓகே, யூனிக் ஐடென்டிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஜாயிண்ட் ரிசர்ச் அண்ட் ஆதார். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட். ஓகே, அடுத்தது என்ன சொல்றா? ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹவுசிங் லோன் இஃப் த மார்க்கெட் ரேட் டிக்ரீசஸ் தென் த டி மார்க்கெட் ரேட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா. மார்க்கெட் ரேட்னா எப்படி, என்ன இதை சொல்றாங்க மார்க்கெட் ரேட்டுன்னு? மார்க்கெட் ரேட் கம்மியாச்சு அப்படின்னா லோன் வந்து சீப் ஆயிரும். அப்போ தென் த ரீபேமெண்ட் வந்து டிக்ரீஸ் டிக்ரீசஸ். அடுத்தது the theme of a world skill
What is the theme? World Skill Day, Youth Day, 10th anniversary of UNA. Okay, world importance of equipping young people with employable entrepreneurship skill. Innovate, educate, empower. Skilling the next generation. Okay, education for first இல்ல. Education, okay. Innovate, educate, empower. Okay, okay. நமக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கடையை சாத்திரலாம். போதும். இதுக்கு மேல இன்னொரு ரவுண்ட் எல்லாம் போறதுக்கு வந்து மைண்டும் வந்து இதா இல்ல, மனசும் ஒத்துக்கல. எவ்வளவு கொஸ்டின் போட்டிருக்கோம்? 41. அத்தா மகமாயி 98% கொண்டு வந்துருமா? ஒரு டைம் கூட 98% வாங்கலையே. 12 தப்பு, 26 மார்க் தான் வந்திருக்கு. ச்சே, என்னடா வாழ்க்கை இது? இவ்வளவு படிச்சிருக்கோம், ரிவைஸ் பண்ணல, அதனால தவறு செய்து விட்டோம். 92ங்க, 92. போன மார்க் டெஸ்டோட கம்மி ஆயிடுச்சு. 92%. இது இருக்கட்டும். நம்ம எதுல வந்து ஹையஸ்ட் அப்படின்னு பாப்போமா? இதுல ஹையஸ்ட் அப்படின்னா இதுலதான் ஹையஸ்ட். தேர்ட் மார்க் டெஸ்ட்ல எவ்வளவு வாங்கியிருக்கோம்? தேர்ட் மார்க் டெஸ்ட்ல கிட்டத்தட்ட 97.88. ஓகே, என்னடா அது எழுத மாட்டேங்குது. 97.8, இதுதான் ஹையஸ்ட். ஓகே, எழுது என்ன தெரியுது, நிறைய கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிச்சு. ஆனா வந்து என்னால ரிவைஸ் பண்ணாதனால ஆன்சர் அப்படிங்கறது போட முடியல. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்போ இது பண்ணுவோம் இல்லையா? என்னது, அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ், அப்புறம் டவுட்ல இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு டைம் பார்த்தலாம். இது ஏன் இவ்வளோ ஹேங் ஆகுறான்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தப்பா? தேர் இஸ் நோ மானிட்டரி லிமிட் ஃபார் திஸ். டாப்பரும் தப்பு, நானும் தப்பு. செகண்ட் என்ன அப்படின்னா, செகண்ட் கொஸ்டின் ஹேங் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, முழுசா ஃபுல்லா ஹேங் ஆயிட்டே இருக்கான். ரவுட்டிங் நம்பர், டிஜிட்டல் கோட், ஐடென்டிஃபை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஏய், டாப்பர் கரெக்டா போட்டிருக்கான். 9. சரி, என்ன படிப்போம்? routing number in the 9-digit used by the financial institution. Bank routing number, direct exchange of the funds, and routing number is your personal account number. Can both find the bottom of it. Okay, அது என்னன்னு இல்லைங்க. The routing number and your personal account number can both be found in the bottom of your checks issued. checks issued அப்படின்னா என்னது? See, 9-digit number வந்து பாத்தீங்க அப்படின்னா MICR, ஓகேவா? மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன், அதுல தான் வந்து இருக்கும். ஓகே, இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் பிரான்ச், பேங்க் நேம், அதுக்கப்புறம் ஐயோ அதுவும் குழப்பிச்சா, மூணு டிஜிட் பிரான்ச் பேங்க். என்னடா இது, எவ்வளவு படிச்சாலும் மண்டையில் நிக்க மாட்டேது. ஓகே, அடுத்தது என்ன? ஆறாவது பாத்தீங்களா? ஆறாவது தப்பா இருக்கு. பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய் சங்கராஷ்டிரான் அபியான் என்ன அப்படின்னா, 3 இது கீழே வந்து 100% மினிமம் கேரண்டி சப்போர்ட்டிங் பிரைஸ் வந்து 4 வருஷத்துக்கு யாருக்கு? தூர் உரத் மசூர். ஓகே, அன்னதாதா பிரதான் மந்திரி. ஓகே, இது எந்த மாசத்தோட நியூஸ் அப்படின்னு பாத்துருவோம். எந்த மாசம் தெரியலையே. 9 தப்பா இருக்கு. 4.187 பண்ணிட்டேன். 12 கரெக்டா இருக்கு. பாத்தீங்களா? ஸ்வேதா மேனன். ஓகே, ஸ்வேதா மேனன் கரெக்டா இருக்கு.
13 அட்டன் பண்ணல. ஆனா நோட் பண்ணி வச்சிருக்கோம். என்னது? ஐபிஓ பத்தி. ஐபிஓ பத்தி டாப்பர் வந்து தப்பு பண்ணிட்டான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, IPO is the process by which private company can go. Okay, correct. Only well-established old companies can decide to market. Okay, தப்பு. Company offering a share of a public obligation due to the capital to public investors. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆஃபரிங் பப்ளிக் ப்ராசஸ் விச் பிரைவேட் கேன் ஒன்லி ஆஃபரிங் ஸ்டாக். ஓகே, இட் குட் பி a நியூ. ஓகே, இது வந்து புதுசா கம்பெனியாவும் இருக்கலாம், யங் கம்பெனி அண்ட் ஓல்டு கம்பெனி யார் வேணா இருக்கலாம். டிசைடட் டு பி லிஸ்டட் ஆன் தி எக்ஸ்சேஞ்ச். ஓகே ஓகே, கரெக்ட். தேர்ட் வந்து a company offering its share to the public not obliged to repay them. ஓகே ஓகே, ஷேர் அப்படின்னா என்னது? டிவைடெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். 17 இதுல கெஸ் போயிருக்கலாம், 13 கெஸ் போயிருக்கலாம், 17 போட்டிருக்கோம். 17 கரெக்டா இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே கரெக்ட். ஆனா சிடிடி கோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிற பாத்துருவோம். சிடிடி, சிடிடி ஃபுல் ஃபார்ம் தரலையே, என்ன மேன். அடுத்தது 26, இதுக்கு நடுவில் 19 தப்பா இருக்கா? 19 என்னது? ஓஸ்லோ. ஓஸ்லோ, ஓஸ்லோ என்னடா அது? ஓஸ்லோ நார்வேல தானே இருக்கு. நான் கரெக்டா தானே சொல்றேன், ஓஸ்லோ நார்வேல தானே இருக்கு. என்னடா இது? என்ன ராசாயம் பார்க்க முடியல, இப்படி இருக்கு. 35, அடுத்து 26 கெஸ்ட்ல போட்டுருக்கோம், தப்பா இருக்கு பாத்தீங்களா. கெஸ்ட்ல போட்ட நிறைய. சரி, 3 வந்து 1600 எதுக்கு? ஸோ அந்த யூனிட் மாடர்ன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை மாடர்னைஸ் ஆக்குறதுக்கு ஐஓடி டிவைஸை வச்சு மாடர்னைஸ் பண்றாங்க. அடுத்த டோட்டல் அவுட்லே வந்து 1600 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஓகே, ஒரு அதாவது அப் டு 1 ஹெக்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இரிகேஷன், பைப் இரிகேஷன் அப்படிங்கிறத பண்ணி தர்றாங்க. ஓகே, அடுத்தது 40 கிடையாது, 35. 35, 26 தப்பா இருக்கா? 32 தப்பா இருக்கு. வியட்நாம், 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 வியட்நாம் பிரிக்ஸ் நேஷனு. ஓகே, ஏய் என்ன வேணுது? பிரிக்ஸ் பார்ட்னர் நேஷன். பார்ட்னர் நேஷன். இந்த சேர் ஒண்ணு வேற. ஏய் அமைதியாரு, சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்க கூடாது. அடுத்தது என்ன? 35 தப்பா இருக்கா? 35 கரெக்டா இருக்கு. எஸ். ஏய் நம்ம கரெக்ட் தான், இது தெரியும். டெப்ட் ஈக்விட்டி ஸ்வாப். என்னது? விச் ஃபாலோயிங் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனி இண்டிவிஜுவல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. டெப்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஈக்விட்டி ஸ்வாப். 40 இல்ல இல்ல 40 இல்ல, 40 என்ன? எஸ், இவங்க அவங்க பேர் என்ன? சரோஜா தேவி நடிச்சது. 1969 92. 69 இஸ்ரோ. இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இயரே 69 வந்து பாத்தீங்க அப்படின்னா, பேங்க் மாடர்ன் இது பண்ணது, நேஷனலைஸ்ட் பண்ண இயரே. ஓகே, 69 வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலாவுக்கு ஆம்ஸ்டாங் போன இயரே. அப்பதான் வந்து சரோஜா தேவி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு அப்படிங்கிற வாங்கியிருக்காங்க 92ல. 92 அப்படின்னா கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு அப்புறம் பத்ம பூஷன் வாங்கியிருக்காங்க. ஓகே, 46 தப்பா இருக்கு. சொன்னல 18, 20, 22. 16 கிடையாது, 14 கிடையாது, 18ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம், இது கரெக்ட். ஓகே, அடுத்து என்ன? 49. ஏய் என்னடா அது? 49 தப்பா இருக்கு. பி அண்ட் சிங்க. ஓகே, மணி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராமிசரி நோட்ஸும் இது ஒரு ஈக்விட்டி வந்து லாங் டேர்மா. ப்ரொவைட் கிரெடிட், பில் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட்டு, கமர்ஷியல் பேப்பர், ட்ரெஷரி பில்ஸ், இது எல்லாமே வந்து மணி மார்க்கெட் ஷார்ட் டேர்ம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஷார்ட் டேர்ம், ப்ராமிசரி நோட்டு ஷார்ட் டேர்ம், கமர்ஷியல் பேப்பர்ஸ் ஷார்ட் டேர்ம், ட்ரெஷரி பில்ஸ். ஓகே, கமர்ஷியல் டி பில்லு, கமர்ஷியல், அதுக்கப்புறம் வந்து ப்ராமிசரி நோட்ஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே ஓகே, அடுத்தது 55 தப்பா இருக்கு. பிலிப்பைன்ஸ் கூட நான் சொன்னேன் இல்லையா, பிலிப்பைன்ஸ் ஆகஸ்ட் மாசம் பிலிப்பைன்ஸ் ஓட பிரசிடென்ட் நம்ம இந்தியாவுக்கு வந்தாரு. ஓகே, இது கூட தெரியலையே, இப்படி. பிஎன்சி இன்கரெக்ட். ஆல் என்பிஎஃப்சிஸ் ஆர் நெசசரி.
ஏங்க தப்பு தானே. நான் ஏன் போட்டேன், நான் ப்ரொவைட் அனாலிசிஸ் ஃபார் பாரோயிங் மீடியம். ஓகே, அடுத்தது 52 போட்டிருக்கோம். 52 வந்து எஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கெஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? 1 3 சாரி 2 3யும் 1 3 வெறும் டெபாசிட்டர்ஸ் வந்து 4 நாமினேஷன்ஸ் தான் எங்க கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, அதை செக் பண்றேன் உங்களுக்காக. அப்படியே நான் போடுறேன். எங்க இருக்கு நாமினேஷன். 4 இண்டிவிஜுவல்ஸ் நாமினேஷன்ஸ். ஓகே, அடுத்தது வந்து எங்க இருக்கு bill includes substantial interest. Okay, substantial interest for the bank directionship by raising threshold from 5 lakh to 2 lakh. ஓகே, threshold வந்து 5 லட்சத்துல இருந்து 2 லட்சமா குறைச்சிருக்காங்க 5 லட்சத்துல இருந்து 2 லட்சமா. ஓகேவா? எஸ், அவ்வளவு 12 சேட்டலைட்ஸ். 60 மட்டும் பார்க்கணும். 60 வந்து யூத் எம்பவர்மெண்ட் த்ரூ ஏ டிஜிட்டல் ஸ்கில். ஓகே, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் ரிசல்ட். ஓகே, மிச்சம் 3 இருக்கு. இதுல எப்படியாவது 3 நாளுக்குள்ள ரிவைஸ் பண்றது கஷ்டம். 5 மாசம். எப்படியாவது ஒரு 98% வந்து எடுத்தே ஆகணும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். டாடா, பாய் பாய்.